ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஷானு சமையல். இந்த வீடியோவில் இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப சுவையான, ரொம்பவே ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதை வந்து கதம்ப சட்னின்னு சொல்லுவாங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த மிக்ஸி ஜாரில் நான் 1 கப் அளவுக்கு, கிட்டத்தட்ட வந்து ஒரு பெரிய சைஸ் தேங்காயில் அரை மூடி அளவுக்கு தேங்காவை துருவி எடுத்திருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். நல்ல ஃப்ரெஷ்ஷான தேங்காய் எடுத்துக்கோங்க, அப்போ தான் இந்த சட்னி இன்னுமே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை, 2 பச்சை மிளகாய், 2 காஞ்ச மிளகாய், ஒரு 2 பல் அளவுக்கு பூண்டு, அதே அளவுக்கு தோல் நீக்கி கட் பண்ண இஞ்சி, அப்புறம் ஒரு 3லேருந்து 4 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நான் பெருசாக இருக்கிறதுனால 3 சேர்த்துருக்கேன். அப்புறம் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி, ஒரு கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலை. அவ்வளோதான். இது கூட வந்து நம்ம சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். சட்னியை வந்து நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இது இந்த கிண்ணத்துக்கு மாற்றிடலாம். கொஞ்சமாக மிக்ஸி ஜாரை அலசி தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு சட்னியோட திக்னஸ் வந்து எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணியை வந்து அதிகமாகவோ கம்மியாகவோ சேர்த்துக்கலாம். இப்போ சட்னி ரெடியாக இருக்குது. தாளிப்பு போட்டுடலாம். அதுக்கு நான் ஒரு 2 டீஸ்பூன் போல் நல்லெண்ணெய் சேர்க்குறேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஒரு அரை டீஸ்பூன் கடுகு, கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள். அவ்வளோதான். இந்த தாளிப்பை வந்து சட்னியில் சேர்த்துடலாம். நல்லா கலந்து விட்டுலாம். அவ்வளோதான். ரொம்ப சுவையான, ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய கதம்ப சட்னி ரெடி ஆயிடுச்சு. இது சூடான இட்லியோட அப்புறம் தோசையோடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக இந்த சட்னியை ஒரு தடவை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ற கமெண்ட்ஸை மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.